Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's great joy to be found in God's presence and worship Him. தேவனுடைய பிரசன்னத்தில் வீற்றிருப்பதும் அவரை ஆராதிப்பதும் மிகப்பெரிய பாக்கியம். It should not be, I think, only one day in a week, but every day of the week. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தேவ பிரசன்னத்தில் வீற்றிருந்து ஆராதிக்கின்ற அனுபவம் இருந்தால் போதாது, ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் தொடர வேண்டும். Due to our circumstances and works, we are not assembling together, but we worship the Lord in our own home. உங்களை எப்பொழுதும் இங்கே வைத்துக்கொள்ள எங்களுக்கு விருப்பம்தான். ஆகிலும் சூழ்நிலைகள் நிமித்தமாக, பொறுப்புகளின் நிமித்தமாக நீங்கள் வீட்டிலிருந்த நேரங்களிலும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please turn to Psalm 11 and we will read verse 4, only the first part. 11ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தில் முதல் சொற்றொடரை மட்டும் படிக்கின்றோம். 11:4 Psalms. 11:4 அதில் இருக்கக்கூடிய முதல் சொற்றொடர். The Lord is in His holy temple. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். We shall pray. ஜெபிப்போம். Heavenly Father, we praise and thank you for your precious word. பரலோக பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, your word reminds us again and again facts which are familiar to us. உம்முடைய வார்த்தை ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த உண்மைகளை எங்கள் பிரயோஜனத்திற்காக மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. But still, Lord, we have not actually experienced the depth of your word. நீர் எங்களுக்கென்று தருகிற அனுபவங்களின் ஆழத்தை இன்னும் நாங்கள் முழுமையாக அனுபவிக்கலை. May the Holy Spirit, Lord, give us a new vision into the realm of God and walk through it. தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு புதிய தரிசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்கள் உள்ளங்களில் பதித்து அந்த புதிய தரிசனத்திற்கு ஏற்றாற்போல் நடக்க உதவி செய்வாராக. Help us, Lord, today to break this word and feed your people. இந்த வார்த்தையை பிட்டு உம்முடைய ஜனங்களை போஷிக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். The Lord is in His holy temple. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். What a great joy to think that our Lord is here right now. நம்முடைய கர்த்தர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்று நினைத்தால் எத்தனை மகிழ்ச்சியாய் இருக்கிறது. This is the holy temple of God. இது தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. The temple of God is not just seen out by His architectural beauty. கர்த்தருடைய ஆலயம் என்பது கட்டட அலங்கார வடிவமைப்பினால் நிர்ணயிக்கப்படுகிறதல்ல. People sometimes look at the tower of the church and feel that it is the place of God. சில வேளைகளிலே ஆலய கோபுரத்தின் உயரத்தை அண்ணாந்து பார்த்து எவ்வளவு பெரிய ஆலயம் என்று மக்கள் சில வேளைகளில் மனதில் நினைக்கிறார்கள். But the temple of God is that where His people gather together to worship. கர்த்தருடைய ஆலயம் என்பது கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கின்ற இடம். Here it is written, the Lord is in His holy temple. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று திருவார்த்தை சொல்கிறது. Our Lord God is not only in His temple but everywhere. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆலயத்திற்குள் மட்டும் இருப்பவர் அல்ல, எல்லா இடங்களிலும் இருப்பவர். Jesus said to the Samaritan woman on that day, சமாரிய ஸ்திரியை சந்தித்து பேசிய பொழுது Time- அந்த ஒரு நாள் இயேசு சொன்னார்,
time will come when people shall worship Him anywhere, everywhere. எங்கும் எவ்விடத்திலும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று இயேசு சொன்னார். But specifically, we should know that God is working in a very marvelous way in His temple when His people gather together. எல்லா இடங்களிலும் தேவன் இருந்தாலும் தம்முடைய ஜனங்கள் கூடி வருகின்ற ஆலயத்திலே தேவாதி தேவன் விசேஷமாய் செயல்படுகிறார் என்பதை அறிய வேண்டும். Assembling together as a church is said in the scripture very clearly. சபையாக கூடி வருதல் திரு வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Some believers make a mistake in missing the church gathering, thinking they can have the worship in their own homes. சில விசுவாசிகள் வீட்டிலேயே இருந்து ஆராதித்தால் போதாதா என்று நினைத்து சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறார்கள். They don't go to the church. I know certain families. சில குடும்பங்களை எனக்கு தெரியும், அவர்கள் எந்த ஆலயத்திற்கும் போவதில்லை. But it is wrong, it is unscriptural. அப்படி வீட்டிலேயே இருப்பது தவறு, வேதத்தில் சொல்லப்படாத ஒன்று. It is said in Hebrews, don't give up the assembling together. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேய நிருபத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Now, here it is said, the Lord is in His temple. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சங்கீதம் 11:4 சொல்கிறது. We who live in the New Testament age can boldly feel and say that the Lord Jesus Christ is in His temple. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற நாம் தெளிவாக தைரியமாக இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். In the Old Testament, the name Jesus was not revealed. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இயேசு என்ற பெயர் வெளிப்படுத்தப்படவில்லை. But to us, we are privileged because Bible says, unto you is born in the city of David, the Christ the Lord. தாவீதின் நகரத்திலே உங்களுக்காக கிறிஸ்து என்கின்ற ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று நமக்கு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. Christ the Lord. Christ the Lord. That is to say, so the Lord Jesus Christ is in the temple in the New Testament. ஆகவே நாம் சொல்லலாம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். Praise God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். As I had a perusal of the Gospels of Jesus, இயேசுவின் சுவிசேஷங்களை நான் கவனித்து பார்த்த பொழுது, some of the instances where you find our Lord Jesus Christ in the temple attracted my attention and constituted God's message. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையிலே ஆலயத்திலே செய்த சில காரியங்கள், செயல்பட்ட விதங்கள் என் கவனத்தை ஈர்த்தன. அதை அடிப்படையாக கொண்டு தேவ செய்தியை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். Jesus Christ in the temple is not just idol. இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு விக்கிரகம் போல் இருக்கிறார் என்று நினைத்துவிடக் கூடாது. There's a verse which says Jesus went into the temple and looked around. இயேசு ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. It is found in Mark's Gospel chapter 11. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. He looked around. அவர் எல்லாவற்றையும் பார்த்தார். So he is not idol like a statue. சில கோவில்களிலே மூல கிரகம் என்று கடவுளுடைய சிலை வைத்திருப்பது போல கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய சிலை இருக்கிறது என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். His eyes are open to see all around in the campus. வளாகத்தில் இருக்கின்ற எல்லாரையும் பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. In John's Gospel there is another verse which says Jesus was walking or moving in Solomon's porch, temple. சாலமோன் மண்டபம் என்ற பகுதியிலே
இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருந்தார் என்று யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷத்தில் பார்க்கின்றோம். And thus we are privileged to worship the Lord Jesus Christ in the house of God, the church. இப்படியாக திருச்சபை என்கின்ற தேவனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். The message of God to you today is simple. என்று தேவன் தரும் செய்தி எளிய செய்தி. Although it is simple, yet hide it in your heart and get the blessing out of it. எளிய செய்தியாக இருந்தாலும் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். What does Jesus do? What did he do then should be known from the scripture. வேதாகமத்திலிருந்து இயேசு தேவாலயத்தில் என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Jesus Christ was in the temple preaching and teaching. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து போதித்தார், பிரசங்கித்தார். Turn number 1. This is number 1 what I இது said. முதலாவது குறிப்பை சொல்லுகிறேன். Turn to Matthew's Gospel chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரம். I read to you verse 55. 55ஆம் வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். In the same hour Jesus said to the multitude, "Are ye come out as against a thief with swords and staves for to take me? I sat daily with you, teaching in the temple," not teaching in the temple, "and he laid no hand on me." மத்தேயு 26:55. அந்த வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன். Jesus was in the temple teaching the word. இயேசு தேவாலயத்தில் வசனங்களை உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். Note again in Luke's Gospel, chapter 21, verse 38. லூக்கா 21:38. That is last verse of chapter 21. 21ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். And all the people came early in the morning to him in temple for to hear him. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Some of you might think, why should you go to the church every Sunday? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எதற்காக தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று உங்கள் மனதிலே சில நேரங்களில் கேள்வி எழலாம். That which Jesus did literally, physically, now he does spiritually by his Spirit. முதல் நூற்றாண்டிலே சரீர பிரகாரமாக இயேசு எதை செய்தாரோ 21ஆம் நூற்றாண்டிலே ஆவியின் ரூபமாக அதே காரியத்தை இயேசு செய்கிறார். Right now, I believe Jesus is here, sitting, standing. இயேசு இங்கே அமர்ந்திருக்கிறார், உலாவுகின்றார். Those days may be that Jesus sat with them and taught them. அந்த நாட்களிலே இயேசு அவர்கள் மத்தியில் உட்கார்ந்து உபதேசம் செய்திருக்கலாம். If he would be here, probably he would stand and teach the word. இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார், அவர் எழுந்து உபதேசிக்கின்றார். Whether he stands or sits, the object is to teach and to preach. அவர் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்து நின்றாலும் நோக்கம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதே. Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, you should distinguish these two terminologies of preaching and teaching. உபதேசம் செய்வதை குறித்தும் பிரசங்கம் செய்வதை குறித்தும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Generally, we know preaching. பொதுவாக பிரசங்கம் என்பதை நாம் அறிவோம். And teaching is little different from preaching. பிரசங்கம் என்பது போதித்தல் என்பதிலிருந்து சற்று வித்தியாசமானது. Our Lord Jesus did both, that is to preach the word and also to teach the word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதனைகளையும் தந்தார், பிரசங்கங்களையும் செய்தார்.
In Matthew's Gospel, chapter 4, verse 17, we read, மத்தேயு 4:17 நாம் பார்க்கின்றோம். Jesus said, repent and the time, the kingdom of God is at hand, and believe the gospel. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். He not only preached in the temple, but he preached anywhere, even on the roadside. ஆலயத்தில் மட்டும் அவர் பிரசங்கம் செய்யவில்லை, எவ்விடங்களிலும், சாலைகளிலும், கடலோரங்களிலும் பிரசங்கம் பண்ணினார். In the seashore, in the mountain, and wherever Jesus went. மலை பிரசங்கத்தை பார்க்கின்றோம், கடலோரங்களில் பிரசங்கித்தார், சாலைகளிலும் பிரசங்கித்தார். He preached unto them the repentance and that they should believe the gospel. அவர்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று பிரசங்கித்தார். He told his disciples also after his resurrection, go into all the world and preach the gospel. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். So Jesus was in the temple preaching the gospel. ஆலயத்திலே இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். We who live after the resurrection of Jesus can understand better this gospel because it is related to his whole life. உயிர்த்தெழுதலின் காலத்திற்கு பிறகு வாழ்கின்ற விசுவாசிகளாகிய நாம் இந்த சுவிசேஷத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பு நமக்கு உண்டு. That is his life, his death, his burial, his resurrection. இயேசுவினுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். What he foretold his followers are fulfilled and we share in the blessing of the gospel. தம்முடைய சீஷர்களிடத்தில் எதை முன் அறிவித்தாரோ அது அப்படியே நடந்தது. அவைகள் அப்படியே நடந்தபடியினால் அது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம் அனைவருக்கும் கிடைக்கின்றது. Today I would like to give an appeal to these people here. இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். Maybe you have come to this church the first time, முதல் முறையாக இந்த தேவாலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். or you have been just the habit of coming at times and go. அவ்வப்பொழுது வந்து போகிற அனுபவம் உடையவர்களாகவும் இருக்கலாம். Holy Spirit speaks to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். Jesus Christ is in this church, in this temple. இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். What for? எதற்காக? To inform you the gospel through his servants. தம்முடைய ஊழியர்கள் மூலமாக அவரை குறித்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக. Gospel is the whole life of Jesus. நற்செய்தி என்பது வேறொன்றுமல்ல, இயேசு மக்களுக்காய் என்ன என்ன செய்தார் என்பதே. It is from his birth to his ascension to heaven. அவருடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றது வரையிலும் அவர் செய்த எல்லா நன்மைகளே நற்செய்தி. And you should believe that and surrender your life to Jesus. இதை அப்படியே விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். If there be any one, even one person in this crowd who had not committed his life to Jesus, this is the day for you. இயேசு சுவாமி என் உள்ளத்திற்குள் வாரும் என்று அவரை அழைத்து தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்காத யாராயிலும் ஒருவர் இங்கே உண்டா? உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். And also I speak to the believers. விசுவாசிகளுக்கும் நான் பேச விரும்புகிறேன். Jesus was in the temple and taught them. இயேசு ஆலயத்தில் இருந்து போதனைகளை உபதேசித்தார். The word taught is a deep word. போதனைகள் உபதேசித்தார் என்ற வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள். See, teaching is something else, that is to say, to open your mind and to point out things that you do not know. உபதேசம் என்றால்
நீங்கள் அறியாததை நீங்கள் எளிதில் அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. Every doctrine in the scripture is to be taught. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உபதேசமும் போதிக்கப்பட வேண்டும். Maybe preaching on the doctrine may not be understood. ஒருவேளை உபதேசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினால் புரியாமல் போகலாம். Teaching on the doctrine is deep and it should be understood. உபதேசத்தை குறித்த போதனைகள் ஆழமானவைகள், அவைகள் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். About baptism, ஞானஸ்நானத்தை குறித்த போதனைகள், about Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரை குறித்த போதனைகள், about Holy Communion, திருவிருந்தை குறித்த போதனைகள், all these things are not just preaching but teaching. இவைகளெல்லாம் பிரசங்கம் மட்டுமல்ல, உபதேசங்கள். And holiness, deep holiness also is a teaching. ஆழமான பரிசுத்தம் என்பதும் ஒரு உபதேசம். If you refer to Matthew's Gospel, chapter 5, verse 2, மத்தேயு 5:2 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், when Jesus was on the mountain, இயேசு மலை பகுதியில் இருந்த பொழுது, second verse would say Jesus taught them, not the word taught them. இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னவைகள். In English Bible you find the difference than just in the Tamil. தமிழை காட்டிலும் ஆங்கிலத்தில் வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Taught them means is something like teaching in a class. போதித்தார் என்ற பொருள்பட எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசித்தல் என்பது ஆசிரியர் சொல்லுவது, போதித்தல் என்பது மாணவர் புரிந்து கொள்ளும் வரையில் போதிப்பது. So Jesus taught the people the deep holiness. ஆழமான பரிசுத்தத்தை குறித்து இயேசு சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 are not just the externally some truth about holiness. அவைகள் பரிசுத்தத்தை குறித்த மேலோட்டமான கருத்துகள் மட்டுமல்ல. It is very deep to think the spirit of our action. ஆழமான உபதேசம் நம்முடைய செயல்களுக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கம், ஆவியை குறித்து சொல்லக்கூடிய விளக்கங்கள். Outward action may not seem to be sinful. வெளியரங்கமான செயல் பாவம் போல் தோன்றாமல் இருக்கலாம். But the inward thought, attitude behind the action is sinful. ஆனால் உள்ளான நோக்கம் அது ஒரு தவறான பாவ நோக்கமாக வேத வசனம் அதை அடையாளம் காட்டுகிறது. Mostly God's people fall in the inner side than the outer side. பொதுவாக வெளியரங்கமான நன்மைகளை தேவ ஜனங்கள் செய்வார்கள், ஆனால் அவருடைய உள் நோக்கங்கள் தூய்மையாய் பரிசுத்தமாய் இருப்பதில்லை. So Jesus taught them when he was on the mount that they should go deep in their attitude of Christian life. மலை பிரசங்கத்திலே உள் நோக்கங்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை இயேசு மக்களுக்கு போதித்தார். Even with regard to teaching, one more thing I say. போதிப்பதை குறித்து இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Go home and read John's Gospel, chapter 6. யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பின்பு படித்து பாருங்கள். Lord Jesus said about his own flesh and his own blood. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை குறித்தும் தம்முடைய இரத்தத்தை குறித்தும் பேசுகின்றார். And in his teaching he said, he who will not eat his own flesh and drink his own blood shall not live by him. தன்னுடைய மாம்சத்தை புசிக்காதவன், தம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவன், அவன் ஜீவனை பெற மாட்டான், பிழைக்க மாட்டான் என்ற பொருள்பட இயேசு பேசினார். To live in him we have to take part in his own flesh and blood. நாம் அவரில் வாழ வேண்டும் என்றால் அவருடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். And at which time some of the followers of Jesus said, this is a hard saying, or this is a hard doctrine, who can follow it?
இயேசுவை பின்பற்றிய சில சீஷர்கள் அப்பொழுது சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றக்கூடும் என்றார்கள். Kadinamana ubhati, hard saying, hard teaching. இது கடினமான உபதேசம், யார் இதை That பின்பற்றக்கூடும் is to say, என்றார்கள். to eat his flesh, to drink his blood is something that they cannot understand. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான், என்னில் வாழ்வான் என்று சொன்ன பொழுது மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Even today, this Lord's table is not understood by the outsiders. இன்றும் கூட கர்த்தருடைய திருவிருந்தை கிறிஸ்துவை அறியாதவர்கள் சரியாய் புரிந்து கொள்வதில்லை. And even the believers, so-called believers also, do not give the true importance to that. சில விசுவாசிகளும் கூட இந்த திருவிருந்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை மனதில் கொடுப்பதில்லை. Today இன்று is a day in which we participate in his body and blood. இன்று அவருடைய மாம்சத்தை புசிப்பதிலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதிலும் நாம் பங்கேற்க இருக்கின்றோம். This bread, this wine is or the significance of his body and blood. இந்த அப்பமும் ரசமும் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் அடையாளமாய் இருக்கின்றது. We should have so much of reverence in participating. இதிலே பங்கேற்கும் பொழுது பயபக்தியோடு பங்கேற்க வேண்டும். And we should be holy. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். We should set right our life before participating. பங்கேற்பதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். So don't just think it's the second Sunday we can come and take this and go. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லலாம், திருவிருந்தில் பங்கேற்று வரலாம் என்று ஏனோ தானோ என்று வழக்கத்தின்படி செய்கிற முறையாய் வந்து போகாதிருங்கள். Your whole life should be only about holiness. வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தம் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை நோக்கியே வாழ வேண்டும். So let us just cleanse ourselves carefully and participate. ஆகவே நம்மை பரிசோதித்து சுத்திகரித்து கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கேற்போம். Coming to the point, குறிப்பிற்கு வருகிறேன். Jesus was in the temple preaching and teaching. இயேசு தேவாலயத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். So let us follow all his teachings also. நாம் அவருடைய அனைத்து போதனைகளையும் உபதேசங்களையும் கைக்கொள்ளுவோம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. If you don't know any of his teaching, just ask the Holy Spirit reveal it to you. உங்களுக்கு இயேசுவின் உபதேசங்கள் என்னவென்று தெரியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு போதிப்பார். The second thought for you. இரண்டாவது, Matthew's Gospel, 21st chapter. மத்தேயு எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 14 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Verse 14 I read. 21:14. And the blind and the lame came to him in the temple, and he healed them. மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். It may seem to be an ordinary, simple sentence to you. எளிய சொற்றொடரைப் போல உங்களுக்கு இது தோன்றலாம். But note, Jesus was in the temple. கவனியுங்கள், இயேசு தேவாலயத்தில் இருந்தார். He healed the people in various places. இயேசு பல இடங்களிலே ஜனங்களை சுகமாக்கினதாக வரலாறு He சொல்கிறது. healed them in houses also. வீடுகளில் கூட அற்புத சுகத்தை கட்டளையிட்டார். But scripture says here, the blind and the lame came to him in the temple, and he healed them. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். In short, சுருக்கமாய் சொல்வதென்றால் Jesus was in the temple to preach, to teach, and to heal the people. இயேசு தேவாலயத்தில் இருந்தார், பிரசங்கிக்க, உபதேசம் பண்ண, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க. And here we read only lame and the blind. இங்கே பட்டியலிலே நாம் குருடரை குறித்தும் சப்பானிகளை குறித்து மட்டுமே பார்க்கின்றோம். But our Lord Jesus healed
all different kinds of sickness. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலவித நோய்களையும் குணமாக்க வல்லவராய் இருக்கின்றார். To encourage you, I read உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் படிக்கின்றேன். Matthew's Gospel, chapter 4, மத்தேயு எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் reading verse 23 and 24. 23 24. We find and healing all manner of sickness and all manner of disease among the people. 23. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். And next verse also, 24. 24. And they brought unto him all sick people that were taken with divers diseases and torments, and those that were possessed with devils, and those which were lunatics, and those that had palsy, and he healed them. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் மன நோயாளிகளையும் வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். The reason why I read this is, நான் இதை படித்ததின் நோக்கம் என்னவென்றால், he is able to heal you whatever may be the disease. நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை நோயையும் நீக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். Maybe some of you in these places, would Jesus heal me this disease, this kind of disease? உங்களில் சிலர் நினைத்துக் கொண்டு இருக்கலாம், இந்த வியாதியில் நான் தாக்கப்பட்டிருக்கிறேனே, ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா? Diverse diseases, பலவிதமான நோய்கள், all manner of disease. சர்வ நோய்களையும் நீக்கி சர்வாங்க சுகம் தருகிறவர் இயேசு. Is it torments, that is to say pain in the body? வேதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தில் இருக்கக்கூடிய வலி. Maybe some of you may be suffering in pain in the body. உங்களில் சிலர் சரீரத்தில் வலி வேதனையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். Your pain you cannot describe. அந்த வலியை உங்களால் விவரித்து சொல்ல முடியாது. Your pain is in a place where you can't explain. எந்த இடத்தில் வலி என்று வாய்விட்டு சொல்லக்கூட கூச்சம் இருக்கலாம். Maybe people who are suffering by the evil spirits. ஒருவேளை சிலர் பொல்லாத பிசாசின் ஆவிகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். But my dear brother, sister, அன்பான சகோதர சகோதரிகளே, this morning God says, bring them to the temple, bring them to the church, and the Lord heals them. கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள், அவர்களை சுகமாக்குவேன் என்று ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று சுகமாக்குகின்றார். The healing power in the church, in the house of God, is tremendous. கர்த்தருடைய ஆலயத்திலே வெளிப்படுகின்ற குணமாக்குகிற வல்லமை ஆச்சரியமானது. In my humble experience I have found out, நான் என்னுடைய தாழ்மையான அனுபவத்தில் கண்டிருக்கின்றேன். when sometimes I pray for them at some other place, anywhere, I don't find the immediate result, but when they come to the church, I am able to see a tremendous touch of Jesus. சிலருக்கு நான் அவர்கள் இருக்கிற இடங்களில் கூட சென்று ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய விளைவை சுகத்தை கண்டதில்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட ஆலயத்திற்கு வரும் பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் குணமாக்கப்படுகிறதை கண்டிருக்கிறேன். I used to wonder why they were not healed there when I prayed, but when they are brought here they pray. நான் நினைப்பதுண்டு, அங்கே அவர்களுக்கு ஜெபம் பண்ணின பொழுது சுகமாகவில்லை, ஆனால் அவர்கள் ஆலயத்திற்கு வந்த பொழுது நான் ஜெபித்தேன், அவர்கள் சுகமாகி விட்டார்களே என்று நினைப்பதுண்டு. That doesn't mean that Jesus will not heal them at home. வீட்டில் இருந்த பொழுது இயேசு அவர்களை சுகமாக்க மாட்டார் என்பது பொருள் அல்ல. What I want to say, சொல்ல விரும்புவது என்ன? in the temple, in the church of God, the healing power is tremendous. கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவ சபையிலே இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Bring them to the church, the Lord heals them. ஆண்டவர் அவர்களை சுகமாக்க விரும்புகிறார். வியாதியஸ்தர்களை ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். One day one incident happened. ஒரு நாளிலே ஒரு சம்பவம் நடந்தது. When the church, I think was the other side, ஆரம்பத்திலே நாம் அங்கே பிரசங்க பீடம் போட்டு ஒரு பெரிய கூரை கொட்டகை போட்டிருந்தோம். it was a time of worship.
ஆராதனையின் நேரம் அது. A lady was coming into the church ஒரு சகோதரி ஆலய வளாகத்திற்குள் வந்து who கொண்டிருந்தார்கள். had a tumor somewhere in the womb. அவர்களுடைய கர்ப்பப்பையிலே ஒரு கட்டி இருந்தது. I don't know anything. எனக்கு அதை குறித்து எதுவும் தெரியாது. It so happened the Spirit of the Lord led me to say, the tumor in your own womb shall be healed in Jesus' name. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வழி நடத்தினபடியினால் அன்று நான் சொன்னேன், உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி சுகமாகிறது என்று. Marvelously, the lady was healed and she testified. ஆச்சரிய விதமாக அந்த சகோதரி சுகமடைந்தாள், சாட்சி சொன்னாள். It was a very spontaneous word, sprang forth. அது ஆவியினால் ஏவி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. The healing in the church where Jesus is moving is felt tremendously. இயேசு உலாவுகின்ற தேவாலயத்திலே குணமாக்கும் வல்லமை ஆச்சரியமாய் செயல்படுகிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That man who was crippled sitting outside the church, outside the house of God, begging, was healed and brought inside. He came inside and praised God. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வெளியே வாசலண்டையில் உட்கார்ந்திருந்த சப்பானியும் சுகம் பெற்றான். அவன் ஆலயத்திற்குள் வந்து ஆண்டவரை துதித்தான். The first time when T.L. Osborne came to India, முதல் முறையாக T.L. ஆஸ்பான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்த பொழுது, I think in Trivandrum, என்று நினைக்கின்றேன், while he prayed to the mob crowd, திரள் கூட்டத்திற்காக அவர் ஜெபம் பண்ணின பொழுது, much tremendous miracles took place. மிக பெரிய அற்புதங்கள் நடந்தன. One of them was a Hindu who was a priest, Hindu priest who was blind, who was healed in the crowd and came running to the platform. பார்வையற்ற இந்து பூசாரி ஒருவர் பூரண சுகம் பெற்றார். மைதானத்திலிருந்து அவர் மேடையை நோக்கி ஓடி வந்தார். I don't say, but the crowd saw that and testified. அங்கிருந்தவர்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்பட்டு சாட்சி சொன்னார்கள். Because Jesus heals even now. அதே இயேசு இன்றும் சுகமாக்கிக் கொண்டே இருக்கின்றார். Right now the Lord heals you. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். He heals me. அவர் என்னையும் He சுகமாக்குகின்றார். strengthens you. அவர் உங்களை பலப்படுத்துகின்றார். Why all this I say? ஏன் இவைகளை எல்லாம் சொல்லுகின்றேன்? Jesus is in the temple. இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கிறார். Lord is in his holy temple. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். And Jesus is in this church also today. இயேசு இந்த திருச்சபையிலே இன்று இருக்கின்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை We உண்டாவதாக. thank God for the healing virtue. குணமாக்கும் வல்லமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். He is the same yesterday, today and power. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Another thought for you. இன்னொன்று, Turning to John's Gospel, chapter 5. யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். And I read to you verse 14. 14ஆம் வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். John 5:14. யோவான் 5:14. Afterward, Jesus findeth him in the temple and said unto him, Behold, thou art made whole. Sin no more, lest the worst thing come unto thee. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். Jesus findeth him in the temple. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. Listen. You கவனியுங்கள். must know the occasions when Jesus was in the temple for definite purposes. இயேசு தேவாலயத்தில் இருக்கிறார். எதற்காக? விசேஷித்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. Preaching, teaching, பிரசங்கிக்க, உபதேசிக்க, and also healing. குணமாக்க. But here is some other reason. இங்கே தேவாலயத்தில் அவர் இருப்பது வேறொரு நோக்கம். He findeth him in the temple and gave him advice. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு
அவனுக்கு புத்திமதி சொன்னார். It seems that Jesus had a follow-up work. இயேசு ஒன்றை ஆரம்பித்து விட்டு நடுவழியில் விடுபவர் அல்ல, பின்தொடர்ந்து முடிப்பவர். This incident we have taken it already as a message. இதே சம்பவத்தை தேவ செய்தியாக நாம் கவனித்திருக்கின்றோம். This crippled man was by the side of the pool of Bethesda. பெதஸ்தா என்று அழைக்கப்பட்ட குளத்தருகே பல ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்த வாத நோயால் பாதிக்கப்பட்டவன் இவன். 38 years. 38 ஆண்டுகள். I am not telling the story now. இப்பொழுது சம்பவத்தை விளக்கவில்லை. But Jesus healed him. Glory to இயேசு God. 38 ஆண்டுகளாய் இருந்த வியாதியை நீக்கி அவனை சுகமாக்கினார். Now, இப்பொழுது this man could have gone back and met somebody, his own family, met people, and started his work and forgotten Jesus. சுகம் பெற்றவன் Might be. 38 ஆண்டுகள் குளத்துக்கிட்டே இருந்துட்டோம், ஊரையும் பார்க்கல, உற்றாரையும் பார்க்கவில்லை, வேலையும் பார்க்கலை என்று அவன் அவைகளையெல்லாம் பார்க்க போயிருக்கலாம். But we find this same man came to the temple. ஆனால் அந்த மனிதன் தேவாலயத்திற்கு வந்ததை பார்க்கின்றோம். Jesus findeth him in the temple. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார். He didn't say, சந்தோஷமா இருக்கியா, happy? Are you happy? எப்படி பாருங்க, ரொம்ப நாளாச்சு என்று விசாரிக்கவில்லை. Usually we do so. பொதுவாக ஆலயத்திலே சிலர் அப்படித்தான் விசாரிக்கிறார்கள். How are you, happy now? No problem, I think. என்னங்க எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, ரொம்ப நாளாச்சு பார்த்து. But Jesus findeth him in the temple. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு Advised him and said, sin no more. இனி பாவம் செய்யாதே என்று ஆலோசனை கொடுத்தார். Lest the worst things come unto you. அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. See, here we find our Lord Jesus' nature. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை பார்க்கின்றோம். He wants the people, the believers, those who believe him should stick on to holiness. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் எச்சரிக்கின்றார். Mere encouraging alone is not sufficient. உற்சாகம் தருவது மட்டும் போதல்ல. Some people, some preachers just encourage and go on. சில பிரசங்கிமார்கள் உற்சாகப்படுத்துவார்கள், அவர்கள் பேசினாலே உற்சாகம்தான். Jesus will bless you, give you food, job, etc. இயேசு உங்களுக்கு உணவு கொடுப்பார், உடை கொடுப்பார், துணை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். And people also say, wonderful message today. ஜனங்கள் அதை கேட்டு எவ்வளவு அற்புதமான செய்தி என்று சொல்லுவார்கள். Our Lord Jesus is not of that type. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லி போகிறவர் அல்ல. Findeth him in the temple and said, sin no more. முதலாவது ஆசீர்வதித்தார், பின்பு அவனை தேவாலயத்தில் கண்டு இனி பாவம் செய்யாதே. He is doing a follow-up work. அவனை பின்தொடர்ந்து அவனுக்கு புத்தி சொல்லுகிறார். Believers, விசுவாசிகளே, a lesson for us from the life of Jesus. இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல பாடம். Maybe by you, some of your friends or neighbors are brought to the church. உங்கள் மூலமாக உறவினர்கள், நண்பர்கள் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம். And the Holy Spirit works in them and they get saved. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களிலே கிரியை செய்கிறார், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். They are baptized. அவர்கள் ஞானஸ்நானமும் எடுக்கிறார்கள். Now I tell you, நான் சொல்கிறேன், you have a tremendous responsibility in having an eye upon them, looking after them. யார் யாரை ரட்சிப்புக்கு ஞானஸ்நானத்திற்கு வழி நடத்தினீர்களோ அவர்கள் வளருகிறார்களா என்பதை குறித்து அவர்கள் மேல் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். When you don't find them who are sitting in the church either before or after somewhere, missing for a long time, it's your duty to go and check up, visit them and encourage them, bring them back. உங்களுக்கு பக்கத்திலே முன் வரிசையிலோ பின் வரிசையிலோ வழக்கமாய் அமருகிறவர்கள் சில வாரங்கள் வராமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆனது என்று அவர்களோடு தொடர்பு கொண்டு சந்தித்து விசாரித்து ஜெபிப்பது உங்கள் கடமை. Even if you have not led them to Christ, but you know they used to sit in front of you
by your side, but they are not coming nowadays, you must ask why. ஒருவேளை உங்களால் அவர்கள் ரட்சிப்பிற்கோ ஞானஸ்நானத்திற்கோ வழிநடத்தப்படாவிட்டாலும் நீங்கள் உட்காரும் இடத்திலே வழக்கமாக பக்கத்தில் உட்காருவார்கள். அவர்கள் ஒருவேளை ஆராதனைக்கு வராவிட்டால் என்னவென்று விசாரிக்க வேண்டும். So we cannot completely wash our hand. நாம் உடனடியாக கை கழுவி விடக்கூடாது. If that be so, God cannot give you souls. பக்கத்தில் இருக்கிற நாற்காலி காலியா இருக்கிறது என்று நீங்கள் கரிசனை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆத்துமாக்களை தரமாட்டார். You should develop a burden for others sitting around you. உங்களை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை வேண்டும். So the Lord teaches you a lesson here. ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். You should be engaged in the follow-up work. நீங்கள் பின்தொடர் பணியில் ஈடுபட வேண்டும். You should also give counseling to them now and then. அவ்வப்பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனையை தர வேண்டும். We should emphasize holiness to them. பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். We should also warn them if they will not be with the Lord continually, severe punishment will come. அவர்கள் கர்த்தரோடு இல்லாமல் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்றால் அன்போடு அவர்களை எச்சரிக்க வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Further, தொடர்ந்து our Lord Jesus was in the temple to always bring up holiness in the church. நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஆலயத்திலே பரிசுத்தத்தை கொண்டு வரும்படியாக இருக்கின்றார். So he went into the temple and cast out those who sold doves. அவர் தேவாலய வளாகத்திற்குள் சென்றார். அங்கே புறாக்கள் விற்று கொண்டிருந்தவர்களுடைய கூண்டுகளை கவிழ்த்து போட்டார். Why? ஏன்? He wants the church of God to be holy. திருச்சபையானது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதியாய் சொல்ல விரும்பினார். That's the lesson we learn here. நாம் இங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். Jesus findeth him in the temple. It means he means holiness in the church. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார். அது எதை காட்டுகிறது? தேவாலயத்திலே பாவத்திற்கு விலகி ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Another thought for you. இன்னொன்றை சொல்லுகிறேன். Turn to Matthew's Gospel, chapter 21. மத்தேயு எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். And we read to you verse 15. 15ஆம் வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். But it's read in Tamil. Give a good, better understanding. I read. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. When the chief priests and the scribes saw the wonderful things that he did, and the children crying in the temple, Hosanna to the Son of David. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கின்ற சத்தத்தையும் கேட்டு. That is to say, Jesus was in the temple. இயேசு ஆலயத்தில் இருக்கிறார். Jesus came on the colt to Jerusalem and entered into the temple. கழுதை குட்டியின் மேல் பவனி வந்து அவர் எருசலேம் பட்டணத்தின் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கின்றார். And the Lord healed the sick also. ஆண்டவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார். And on the way also he did miracles. வழியிலேயும் அற்புதங்களை செய்தார். And so the scribes and others came to the church and saw how these children are shouting praises to God. வேதபாரகரும் ஆசாரியரும் எப்படி பிள்ளைகளெல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்பதை கண்டார்கள். It teaches a lesson. நமக்கு ஒரு பாடத்தை இது கற்றுக் கொடுக்கிறது. Jesus was in the temple to make the people understand that they were called to worship him. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளக்க இயேசு தேவாலயத்தில் இருந்தார். The previous verse says he healed them in the temple. முந்தைய வசனம் சொல்லுகிறது தேவாலயத்திலே அவர் மக்களை சொஸ்தமாக்கினார். So the following verse also connected to that in the temple when Jesus was. அடுத்த வசனமும் இயேசு ஆலயத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வை காட்டுகிறது. The children were
just crying or shouting, Hosanna. பிள்ளைகள் ஆர்ப்பரித்தார்கள் ஓசன்னா என்று. The first chorus we sang also proves the message of God today. இன்று நாம் முதலாவது பாடிய அந்த பாடலும் கூட தேவனுடைய செய்தியை உறுதிப்படுத்துகிறது. First chorus as he sang. முதலாவது பாடல் பல்லவி. Oh, magnify the Lord. உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிற பாடல். Hosanna it is. ஓசன்னா என்று சொல்லப்படுகிறது. Hosanna to the Son of David. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. We are called to worship Jesus. இயேசுவை ஆராதிக்க நாம் The அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Lord is in his holy temple. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். Jesus Christ is in the holy church of God. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த திருச்சபையில் இருக்கிறார். He is here right now. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். What for? இதற்காக That we can worship him in spirit and truth. நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். Brethren, சகோதரரே, we have not come here to see one another's beauty. மற்ற மனிதர்களின் அழகை பார்ப்பதற்கு ஆலயத்திற்கு நாம் வரவில்லை. We have not come to show ourselves, show our beauty. நாம் எவ்வளவு அழகாக ஸ்டைலாக இருக்கிறோம் என்று காட்டவும் வரவில்லை. We have not come to inquire one another here. இங்கே மற்றவர்களை சுகம் விசாரிப்பதற்காக ஆலயத்திற்கு வரவில்லை. We have come to shout Hosanna to the Lord. நாம் ஆண்டவருக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கும்படியாக ஆலயத்திற்கு We வருகிறோம். have come to clap and praise our God. கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். Our God is worthy of our praises. நம்முடைய தேவன் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். For his miraculous deeds we should praise him. அவருடைய அதிசயங்களை நினைத்து நினைத்து நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க The வேண்டும். way in which he leads us and guides us we should praise him. அவர் நம்மை நடத்துகிற ஆச்சரியமான விதங்களை நினைத்து நினைத்து துதிக்க வேண்டும். As we sang in the chorus, நாம் பல்லவியில் பாடினது போல the only reason we live in this world is to praise him. இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்பதின் ஒரே நோக்கமே அவரை துதிப்பதே. When I look into his holiness, we sang the அவருடைய chorus. பரிசுத்தத்தை நான் பார்க்கும் பொழுது என்று பாடினோம். There we find the only reason we live here is to praise our God. நான் உயிரோடு இருப்பதின் ஒரே நோக்கம் அவரை துதிப்பதே என்று பாடினோம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. If you read carefully these words, they shouted, Arparithu. நாம் ஆர்ப்பரித்து என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். I don't think anybody will do that silently. ஆர்ப்பரித்தலை அமைதியாக யாராயிலும் செய்ய முடியுமா? There will be surely a big noise. ஆர்ப்பரிப்பு என்றாலே அமர்க்களமான சத்தம் இருக்கும். So when we come together, there will be a big noise. நிச்சயமாக கூடி வரும் பொழுது ஒரு ஆர்ப்பரிப்பின் தொனி எழும்பும். There are some very pious Christians. மிக பக்திமான்கள் என்று தங்களையே நினைக்கிற சில கிறிஸ்தவர்கள் When உண்டு. they come to church, அவர்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது they will fold their hands like this. அவர்கள் கையை அப்படியே பவ்யமாய் கட்டிக்கொள்வார்கள். They will just close their mouths. வாயை மூடிக்கொள்வார்கள். They will never open the mouth. அவர்கள் வாயை திறக்கவே They மாட்டார்கள். think this is bhakti. அவர்கள் அடங்கி இருப்பதுதான் அடக்க ஆராதனை என்று நினைத்து அடக்க ஆராதனை செய்கிறார்கள். They even say, why should these people shout? அவர்கள் மற்றவர்களை குறை சொல்கிறார்கள். ஏன் இவ்வளவு கூச்சல் போடுகிறார்கள்? என்னையா இந்த சபைக்கு போன ஒரே சத்தம் கூச்சலா இருக்குது. What is that? When we go to the church, it's so noisy. Look at this verse. இந்த வசனத்தை The பாருங்கள். children are shouting, அங்கே பிள்ளைகள் ஆர்ப்பரித்தார்கள். crying. அவர்கள் Hosanna மிகுந்த to சத்தமாய் the- ஓசன்னா ஓசன்னா என்று So ஆர்ப்பரிக்கின்றார்கள். in a worship like this, there will be noise. ஆகவே உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் ஓசை எழும்பத்தான் செய்யும். There should be noise. எழும்பத்தான் செய்யும் என்றல்ல, ஓசை கட்டாயம் இருக்க வேண்டும். If you want a very silent service, அடக்கமாக ஆராதிக்க வேண்டும் என்றால் நீங்க வேற எங்கேயாவது தான் போகணும். அடக்க ஆராதனைக்கு போக வேண்டும். There's a very silent place which is a Kilpack Cemetery. பக்கத்தில் நம்ம சபைக்கு பக்கத்திலும் பலவிதமான சமாதிகள் இருக்கிறது. So there you can go silently. இந்த வளாகத்திற்கு வருவதற்கு பதிலாக பக்கத்து வளாகத்திற்கு போனால் அமைதியாய் Oh, ஆராதிக்கலாம். Jesus is here. ஆனால் இயேசு இங்கே How இருக்கிறார். many of believe Jesus is here? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இயேசு இங்கே இருக்கிறார். ஆர்ப்பரித்து நாம் அவரை ஆராதிக்கலாம். ஹalleluya. ஹோசன்னா. Then there will be shouts and shouting also. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆர்ப்பரிப்பு இயல்பாய் வரும். People will get filled with the Holy Ghost. ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறார்கள்.
And they will speak in tongues அந்நிய also. பாஷையிலே பேசுகிறார்கள். We will enter into the spirit of worship. நாம் ஒரு ஆராதனையின் ஆவிக்குள்ளே இருந்து In செயல்படுகிறோம். Psalm 122, that's what we sang a song. 122வது சங்கீதம். When they said unto me, let us go to the house of the Lord, I was joyful. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். Immediately in the 4th verse, if you read, 4ஆம் வசனத்திலே தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் 122:4, 122ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். there the tribes of Israel shall go to praise him, to worship him. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போவார்கள். ஆலயத்துக்கு எதுக்காக போறாங்க? Why do they go to the church of God? சொல்லுங்க. ஆலயத்துக்கு எதுக்காக போறாங்க? Why people go to a church? இஸ்ரவேலின் கோத்திரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். The tribes of Israel shall go there to praise God. Jesus is here. இயேசு இந்த ஆலயத்தில் The இருக்கிறார். Lord is in the holy temple. பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தர் வீற்றிருக்கின்றார். Jesus is here in the temple. இயேசு இந்த திருச்சபையில் இருக்கின்றார். Praise God. Hallelujah. So there will be praises. ஆகவே ஆர்ப்பரிப்பின் ஸ்தோத்திரம் உண்டு. There will be worships. அங்கே ஆராதனையும் ஸ்தோத்திரங்களும் உண்டு. Listen. கவனியுங்கள். If the believers will come only to listen to the message, விசுவாசிகள் செய்தியை கேட்பதற்கு என்று 9 மணிக்கு தான் வருவார்கள் என்றால் you are missing God's blessing. 9 மணிக்கு பிறகு வருகிறவர்கள் தேவ ஆசீர்வாதத்தின் உச்சிதமான பகுதியை இழந்து போனீர்கள். Please don't come missing the worship. ஆராதனைக்கு வராமல் 9 மணிக்கு போனால் போதும் என்று லேட்டாகவே கிளம்பி வராதிருங்கள். If you come only to the message of God and miss the worship, better be in your house. ஆராதனைக்கு வராமல் செய்திக்காக மட்டும் வருகிறேன் என்று வருகிறவர்கள் நீங்கள் வரவே வேண்டாம், வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள். That is not the biblical order. திருச்சபையின் ஒழுங்கு இப்படி அல்ல என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. God speaks to you. ஆண்டவர் என்று தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Because some people they are habituated to come late to the church. ஒரு சிலர் 9 மணிக்கு போனால் போதும் என்று வழக்கமாகவே 9 மணிக்கு வருகிறார்கள். Always at about 9. எப்பொழுதும் 9 மணிக்கு சற்று முன்பின். Or at about 8:30. 8:30 மணிக்கு. That is not correct. அப்படி வருவது சரியல்ல. After all, one day you give to the Lord. வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறீர்கள். Even if you don't eat, doesn't matter. ஒருவேளை அன்று சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை. This is more important. இது மிக முக்கியம். If you give importance to the Lord will give importance to you. நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். Then the Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So at least from now onwards change your habit. தயவு செய்து 8:30 9 மணிக்கு வழக்கமாய் வருகிறவர்கள், திட்டமிட்டு லேட்டாய் வருகிறவர்கள் தயவு செய்து 7 மணிக்கு வாருங்கள். Holy Spirit speaks to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். And lastly, I say one and conclude. கடைசி ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். Turn to Mark's Gospel. மார்க்கு எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் And chapter 12. 12ஆம் அதிகாரம். Chapter 12. 12ஆம் அதிகாரம். Verse 35. 35ஆம் வசனம். And Jesus answered and said, while he taught in the temple, when I stopped there, while he taught in the temple, இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில். all these following verses are in the temple only. தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் இயேசு தேவாலயத்தில் தான் சொன்னார். Only chapter 13 verse 1 if you read, 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, as he went out of the temple. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது, Listen carefully the thought I want to give you. கவனியுங்கள், சொல்வதை கிரகித்துக் கொள்ளுங்கள். 35 verse 35 Mark 12 and 33 first verse, Jesus was in the temple. மார்க்கு எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரையிலும் இயேசு தேவாலயத்தில் இருக்கின்றார்.
Why do I say ஏன் this? இதை சொல்லுகிறேன்? Verse 41 we read, 41ஆம் வசனத்தில் and பார்க்கின்றோம். Jesus sat over against the treasury and beheld how people cast money into the treasury. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். And there came a certain poor widow, she threw in 2 mites which make a farthing. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். Now, what I want to say is, நான் சொல்ல விரும்புவது என்ன? Jesus was in the temple to also look to your contribution. இயேசு தேவாலயத்தில் இருந்தார், எப்படி காணிக்கை போடுகிறீர்கள் என்பதையும் அவர் காண்கின்றார். So in the temple, in the church, there were offering boxes like this. இங்கே இருக்கிறதை போல தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிகள் இருந்தன. And I don't know why. ஏன் என்று தெரியவில்லை. Jesus sat over against the treasury. அங்கே காணிக்கை பெட்டி பக்கத்திலே இயேசு அதை பார்த்தார். Imagine, அவர் யோசித்திருப்பார் என்று நினைக்கிறேன். here is the offering box. இங்கே ஒரு காணிக்கை பெட்டி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இயேசு உட்கார்ந்திருக்கிறார். Jesus was seated nearer to that. Just think about it. சற்று யோசித்து பாருங்கள். Why do I say all this? ஏன் இதை சொல்லுகிறேன்? When we think Church of God, திருச்சபை என்று சொல்லும் பொழுது we only think of singing, பாடலை குறித்து மட்டும் நினைக்கிறோம். we think worship, ஆராதனை குறித்து நினைக்கிறோம். we think testimony, சாட்சியை குறித்து நினைக்கிறோம். we think message, தேவ செய்தியை குறித்து நினைக்கிறோம். and then walk out. அதன் பிறகு நடந்து போய் விடுகிறோம். We do not think about the offering box. நாம் காணிக்கை பெட்டியை குறித்து நினைப்பதில்லை. My thought is not that I want to emphasize offerings of you. நீங்கள் காணிக்கையை பெட்டியில் போட வேண்டும், இல்லாவிட்டால் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இதை முக்கியப்படுத்தவில்லை. I want to point out Jesus gave importance to the people dropping their offerings into the boxes. காணிக்கை பெட்டியிலே நேரடியாய் காணிக்கை போடுகிறவர்களை இயேசு பார்த்து கொண்டிருந்தார். He is watching. அவர் காணிக்கை நேரடியாய் காணிக்கை பெட்டியில் போடுகிறவர்களை பார்த்தார். Brethren, I found that our Lord Jesus Christ is watching even that also. காணிக்கை போடுறாங்களா, எப்படி போடுறாங்க என்பதை இயேசு பார்த்தார். Which people gave lot of money. பணக்காரர்கள் நிறைய பணம் கொடுத்தார்கள். He didn't appreciate them much. அவர்களை அதிகமாக பாராட்டவில்லை. Out of their abundance they gave. அவங்களுக்கு ஏராளம் இருந்தது, கொஞ்சம் போட்டு போனாங்க. But there came a poor widow. ஆனால் ஒரு ஏழை விதவை Who வந்தாள். just did cast into it 2 mites. அவள் ஒரு துட்டுக்கு சமமான நாணயங்களை போட்டாள். But Jesus appreciated her. ஆனால் இயேசு அவளை மெச்சிக்கொண்டார். What for? எதற்காக? She gave all that she had for her living. அவள் தனக்கிருந்த எல்லாவற்றையும் நேரடியாய் அவளே காணிக்கை பெட்டியில் போட்டாள். This is all that she had for her living life. இதுதான் அவளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருந்தது. And if she would cast in that, then there's no money for her. கையில் இருப்பதையெல்லாம் போட்டுவிட்டால் அவளுடைய வாழ்விற்கென்று எதுவும் இல்லை. She never thought about tomorrow. அடுத்த நாளை குறித்து அவள் யோசிக்கவில்லை. Her faith is great. அவளுடைய விசுவாசம் ஆச்சரியமானது. She depended on the Lord. அவள் கர்த்தர் மீது சார்ந்திருந்தாள். That is the reason why Jesus appreciated ஆகவே her. தான் இயேசு அவளை பாராட்டினார். Taking into consideration the value of her money, அந்த பணத்தினுடைய மதிப்பீட்டை இயேசு கவனத்தில் கொண்டு வந்த பொழுது is insignificant. அது ஒரு அற்பமான தொகை போல தோன்றலாம். But her faith in her, ஆனால் அவள் உள்ளத்தில் இருந்த விசுவாசம், the nature she had in her to give, அவள் தியாகமாக தனக்கு இருந்தது எல்லாம் கொடுக்கின்ற அந்த அன்பை கண்ட பொழுது Jesus watching, இயேசு அதை பார்க்கிறார். Jesus also appreciated her. இயேசு அவளை பாராட்டினார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. All glory be to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே Let me செலுத்துகிறேன். encourage you before closing நான் முடிப்பதற்கு முன்பு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். that you have to contribute whatever you can unto the Lord. கர்த்தருக்கென்று நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். This is nothing to do with our personal
desire in it. Please don't misunderstand me. அதிக காணிக்கைக்காக நான் பேசுகிறேன், எங்கள் தேவை என்று தயவு செய்து யாரும் நினைத்து விட I வேண்டாம். am the last person to talk about offering or money. பணத்தை குறித்து முக்கியப்படுத்தி பேசுகிறதிலே நான் தான் கடைசி நபராய் இருப்பேன். Never and never I give ஒரு பொழுதும் importance. நான் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. But I tell you that you could be blessed by the Lord. நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக காணிக்கை பெட்டியிலே காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். I told one incident long ago. ஒரு சம்பவத்தை நீண்ட நாட்களுக்கு முன்பு சொன்னேன். Probably might have told the workers. ஊழியர்களுக்கு சொன்னேனோ தெரியவில்லை. Early days of my ministry, என் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே more than 50 years, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக as I visited a house, ஒரு வீட்டுக்கு நான் சென்றேன். one brother just was following me after visiting. நான் அவர் வீட்டை சந்தித்த பிறகு என்னோடு கூட தொடர்ந்து நடந்து வந்தார். Same brother அதே சகோதரர் where I visited. நான் எந்த வீட்டுக்கு சென்னோ அந்த வீட்டுக்காரர். And I don't know why he is following me. அவர் ஏன் என்னை பின்பற்றுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. Nearly half a furlong. அரை ஃபர்லாங் நடந்து வந்தார். And finally said, இறுதியாக சொன்னார், brother, I want to give a small offering to you. உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க விரும்புகிறேன், Would you receive it? அதை ஏற்றுக்கொள்வீர்களா? I said, give as the Lord leads. If you want to give, I am prepared. கர்த்தர் கொடுக்க விரும்புவார் என்றால் நீங்களும் கொடுக்கலாம், நான் பெற்றுக்கொள்வேன். Holding it is in hand. அவர் கையிலே அப்படியே அதை பிடித்திருந்தார். And then, would you receive it? இதை பெற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். Then he said again, would you receive this also? இதை வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்டார். Brother, I said, I will receive it. நான் சொன்னேன் பெற்றுக்கொள்வேன். Then he gave me 4 annas. அதன் பிறகு 4 அணா கொடுத்தார். 25 paisa at that time. 4 25 annas. பைசா 50 ஆண்டுகளுக்கு முன்பு. We call them annas, not அப்பொழுதெல்லாம் paisa. நயா பைசா அல்ல, அணா என்று The சொல்லுவோம். coffee was 16 paisa at that time. அப்பொழுது காஃபி 16 பைசா. Not now, don't get anywhere 16 paisa now. இப்பொழுது 16 பைசாவை எடுத்துட்டு போகாதீங்க, யாரும் காஃபி கொடுக்க மாட்டாங்க. 25 rupees now. 25 ரூபாய் நல்ல ஹோட்டலில். Now, why did I receive that money? ஏன் அதை பெற்றுக்கொண்டேன்? Not because I didn't have. எனக்கு பணம் இல்லாததினால் அல்ல, I thought he should be blessed by God. அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. So I said, I will receive it. நான் சொன்னேன் பெற்றுக்கொள்வேன் என்று. I am explaining to you. நான் உங்களுக்கு போதித்துக் You கொண்டிருக்கிறேன். should receive, you should contribute your offering, your tithe to the Lord, that you must be blessed. நீங்கள் காணிக்கை பெட்டியிலே காணிக்கைகளை தசமபாகங்களை செலுத்த வேண்டும், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You are not giving to the pastor. நீங்கள் எந்த போதகருக்கும் கொடுக்கவில்லை. You are not giving to Sam Sundaram. நீங்கள் சாம் சுந்தரத்திற்கு கொடுக்கவில்லை. You are not giving to any one of them on the diet. இங்கே இருக்கின்ற ஒருவருக்கும் நீங்கள் கொடுக்கவில்லை. I say again more. மீண்டுமாக You சொல்லுகிறேன், are not giving to the ACA also. நீங்கள் ஏசிய ஸ்தாபனத்திற்கும் கொடுக்கவில்லை. You are giving to the Lord. நீங்கள் கர்த்தருக்கே காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். Because ஏனென்றால் some people have affection to pastor. ஏனென்றால் சிலருக்கு போதகர் மீது மிக விருப்பம். Oh, பாஸ்டர் கையில கொடுக்கணும், பாஸ்டர் கையில கொடுக்கணும், பாஸ்டர் கிட்ட கொடுக்கணும். பாஸ்டர் கையில கொடுக்கணும், பாஸ்டர் கையில கொடுக்கணும். Good, I love it. நல்லதுதான். I am happy to receive from நான் you. பெற்றுக்கொள்ள ஆயத்தம்தான். Some people, சிலர் I want to give it to ACA, I want to give it to ACA, ACA, ACA. நான் ஏசிஏவுக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஏசிஏவுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். Well, that's also. நல்லதுதான், வாங்கிக் கொள்வோம். But you just change your attitude. ஆனால் உங்கள் மனதை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள். I must give it to the Lord. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறேன். I am giving it to the Lord. நான் ஆண்டவருக்கு கொடுக்கின்றேன். If you want to receive the blessing of God, give it to Him. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று நீங்களே காணிக்கை செலுத்துங்கள். Don't give to a person because of your affection. உங்களுக்கு பிரியமான ஊழியர் என்று நினைத்து அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்காதிருங்கள். It's for the Lord. ஆண்டவருக்கு You கொடுக்கிறீர்கள். want appreciation from Him? ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுதல் வேண்டுமா? You want a blessing all through your life? உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமா? From out of nothing, God can give you abundance. ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Give it to the Lord. ஆண்டவருக்கு கொடுங்கள். Jesus is in the church. இயேசு ஆலயத்தில் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Wonderful. அற்புதம்.
இயேசு இங்க இருக்கிறாரா? Where is Jesus? Is he here? இருக்கிறாரா இல்லையா? Is he here? அவர் என்னெல்லாம் செய்தாருன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. I have told you all that is done by Jesus in the temple. He is preaching. அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். He is teaching. அவர் உபதேசம் பண்ணுகிறார். He is healing. அவர் சுகமளிக்கிறார். He is doing his follow up work. அவர் பின்தொடர் பணியை நிறைவேற்றுகிறார். He is worshiping. அவர் ஆராதனை செய்கிறார். He is watching your contribution. நீங்கள் காணிக்கையை நேரடியாய் காணிக்கை பெட்டியில் போடுகிறீர்களா என்று பார்க்கிறார். The Lord is in his holy temple. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நீங்க என்ன சொல்லணும் இப்போ? What should you say? இயேசுவே நீங்கள் மத்தியிலே இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். Lord Jesus, you are in our midst and we praise you. சொல்லுவோமா? Shall we say? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us all praise God. ஆர்ப்பரிப்போம். Praise him. Hallelujah. We will shortly participate in the Lord's table. இன்னும் சற்று நேரத்திலே கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கேற்க இருக்கின்றோம். Let's all just kneel before God. ஆண்டவருக்கு முன்பாக முழங்காற்படியிடுவோம். And thank him. அவருக்கு நன்றி சொல்லுவோம். எதுக்காக? What for? இயேசு இங்கே இருக்கிறார். Jesus is here. The Lord Jesus is here right now. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் இருக்கிறார். Lift up your hands and praise him. உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். Praise him. ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரியுங்கள். Oh, praise him. ஸ்தோத்திரியுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கும் தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்த தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, சுகமாக்குகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கிற அற்புத தெய்வமே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Jesus. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Same time tell him, Lord, lead me into deep holiness. ஆண்டவரே, என்னை ஆழமான பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தும் என்று கேளுங்கள். Touch me and heal me now. ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னை தொடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை சுகமாக்கும். ஆண்டவரே, There should not be pain in my body. என் சரீரத்திலே வலி வேதனை இருக்க கூடாது. ஆண்டவரே, I should never come late to the church. ஆண்டவரே, நான் சபைக்கு தாமதமாய் வரக்கூடாது. ஆண்டவரே, I should worship you in spirit and truth. ஆவியோடும் உண்மையோடும் மெய் தெய்வமாகிய உம்மை ஆராதிக்க வேண்டும். Jesus, thank you. Help ஆண்டவரே, me, Lord, to liberally contribute. ஆண்டவரே, உமக்கென்று தாராளமாய் தியாகமாய் காணிக்கை செலுத்த என்னை ஆசீர்வதிப்பீராக. The Lord bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Father, now we come to you in Jesus' name. அன்பின் பிதாவே, இயேசுவின் திரு நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, Bless the congregation. திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். Right now, stretch forth your mighty hand upon each one of them. இப்பொழுது உம்முடைய பலத்த அன்பின் கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, whatsoever is the prayer burden in the heart, answer them. உம்முடைய பிள்ளைகளுடைய மனபாரங்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தேவரீர் அற்புதமாய் பதில் தந்து உம்முடைய பிள்ளைகளை மகிழச் செய்வீராக. Heal them, O God. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த வேளையிலே தொட்டு அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. Strengthen them, Lord. Strengthen பலப்படுத்தும் them, Lord. பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen them, O God. பலப்படுத்தும் ஆண்டவரே. Take us deeper and deeper. ஆண்டவரே, இன்னும் ஆழமாய் பரிசுத்தத்தில் வளர உதவி செய்யும். As we see you, as we stand by you closely, let us be like Jesus. உம்மை பார்க்கும் பொழுது, உம் பக்கத்தில் நிற்கும் பொழுது உம்மை போலவே மாற உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். We'll sing a song now.